ஓம் காளி தேவியே போற்றி போற்றி. ஓம் மகா காளியே போற்றி போற்றி. ஓம் பத்ரகாளி தாயே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கி நீ கேட்ட வரங்களை எல்லாம் உன்னிடத்தில் அள்ளி கொடுத்திட வேண்டுமென்று நினைத்து உன்னை தேடி வந்திருக்கும் உன் தாயை அலட்சியம் செய்து விடாமல் இதை முழுமையாக கேள் தங்கமே. பதட்டப்படும் அளவிற்கான ஒரு காரியம்தான் இது. என் அன்பு குழந்தையே, நூல் இலையில் தப்பித்து இருக்கின்றாய் அல்லவா? இல்லை என்றால் இந்த நேரத்தில் என்னுடைய வாக்கையே உன்னால் கேட்டிருக்க முடியாமல் போயிருக்கும் அல்லவா தங்கமே. என் குழந்தையே, அப்படிப்பட்ட நேரத்தை கடந்து நீ வந்திருக்கிறாய் அல்லவா? உனக்கு தெரியாமல் என் பிள்ளையே, உன் கண்ணுக்கு மறைந்து எத்தனையோ காரியங்கள் நடந்து போய் கொண்டிருக்கிறது பிள்ளையே. அது உன் கண்களில் படுவதும் சிலவற்றைத்தான் தங்கமே என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் எல்லா விஷயங்களும் உனக்கு தெரியப்படுவதில்லை. அம்புகள் உன்னை நோக்கி பாய்ந்து வந்து விட்டால்தான் அது அனைத்தும் உனக்கு தெரிந்து கொண்டிருக்கின்றது தங்கமே. நிமிடத்திற்கும் மணிக்கும் நேரத்திற்குமாக நாளுக்குமாக உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கும் அந்த அம்புகள் உன்னை தாக்கத்தான் தவித்து கொண்டிருக்கிறது. அம்புகள் தான் நீ தாங்கும் அளவு மட்டுமே உன்னிடம் அனுப்பி வைத்து விட்டு கொண்டிருக்கின்றேன். மற்ற அம்புகளை உனக்காக நான் தாங்கிக் கொண்டிருக்கிறேன் பிள்ளையே. எல்லாவற்றையும் உன்னால் தாங்க முடியாது என்ற காரணத்திற்காக சிலவற்றை மட்டும்தான் நீ வாங்கிக் கொள்கின்றாய். மற்றபடி அதிக அளவாக இருந்தால் நானே பெற்று உனக்காக தாங்கிக் கொண்டு வந்து கொண்டிருக்கின்றேன். ஏனென்றால் நீ என் மீது கொண்ட பக்திதான் காரணம் என் அன்பு பிள்ளையே. இந்த பாடுகளை நீ பட்டே தீர வேண்டும் என்பதற்காகத்தான் நானும் பொறாமையாக இருக்கிறேன். பொறுமையாக அனைத்தையும் செயல்பட்டு கொண்டு இருக்கிறேன். குழந்தையே, உன் கர்மா இந்த வேலைகளை செய்து கடந்து விட்டால் உன் வாழ்க்கையில் நீ இனி படுவதற்கு எதுவும் இல்லாமல் போய்விடும் என்று இது இத்துடன் முடிந்துவிடும் பிள்ளையே. அதற்கு பிறகு உனக்காக வைத்து காத்திருக்கும் நாட்களை, உன் வாழ்க்கையை உன் கையில் ஒப்படைக்கத்தான் நான் கண்ணுக்குள் இருக்கும் கருவிலையை காப்பது போல உன்னை காத்து கொண்டிருக்கின்றேன் தங்கமே. பிள்ளையே, நீ நினைக்கிறாய் உன்னை கை விட்டுவிட மாட்டேன் என்று. என் அன்பு பிள்ளையே, என்னை பற்றி என்ன வேண்டும் என்ன வேண்டானாலும் நீ நினைத்துக்கொள். நீ என்ன பிள்ளை, என்னை திட்டி வேண்டுமானாலும் திட்டிக்கொள். நீ என் பிள்ளை, உன்னை விட்டு நான் எங்கேயும் செல்ல மாட்டேன். ஏனென்றால் நீ எனக்கு பண்ணிய காரியங்கள் அப்படிப்பட்டது பிள்ளையே. உனக்கு கொடுக்க வேண்டியதை உன் கையில் நிரந்தரமாக கொடுத்துவிட்டுதான் உன் வாழ்க்கையை நிம்மதியாக ஆக்கிவிட்டுத்தான் என்றும் உன் நிலையை காண நான் வருவேன் தங்கமே. அதுவரை நான் ஓய மாட்டேன் பிள்ளையே. உன் வாழ்க்கையில் இப்போது நீ பட்டு கொண்டிருக்கும் வேதனைகளுக்கெல்லாம் யார் காரணமோ அவர்களை முன்னிலையில் நிறுத்த வைக்கப் போகின்றேன். அவர்களுக்கு உண்டான தண்டனைகளை நான் கண்ணுக்கு நேராக கொடுக்கும் அதுவரை நான் ஓய மாட்டேன் பிள்ளையே. இத்தனை நாள் நீ என்னவெல்லாம் சொல்லி அழுது கொண்டிருந்தாயோ, எதை பற்றியெல்லாம் புலம்பிக் கொண்டிருந்தாயோ, அதை அத்தனையும் கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றேன். உன்னை பாடாய் படுத்துவிட்டு சுகமாக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கும் உன் எதிரியை நினைத்து நீ எத்தனை வேதனைப்படுகின்றாய் பிள்ளையே. உன் தாய்க்கு அது தெரியாது என்று நினைக்கிறாயா? இப்போது கூட அடக்க முடியாத வேதனைகள் சுமந்து கொண்டுதான்
தங்கமே, தாங்க முடியாத மனவலியை சுமந்து கொண்டுதான் யார் முன்னிலையிலும் கண்ணீர் சிந்திக்கொள்ள கூடாது. அந்த தயக்கத்தோடுதான் உன் மனதில் எத்தனை கனபாரத்தை சுமந்து கொண்டிருக்கிறாய் என்பது உன் தாய்க்கு மட்டுமே தெரிகின்றதே என் பிள்ளையே. நூலிலையில் தப்பித்திருக்கின்றாய் தங்கமே, நூலிலை உன்னை தப்பித்து விட்டேன். பிள்ளையே, நடந்ததை கேள் என் செல்வமே. உன்னுடைய சொந்தங்கள் கூட்டமாக சேர்ந்து கொண்டு உன்னை அழிக்க திட்டம் போட்டு உனக்காக ஏற்படுத்தி வைத்த குழியில்தான் இருவரை இறக்கி வைத்திருக்கின்றேன் என்று அது உன் செவிகளுக்கு வரப்போகிறது பிள்ளையே. உன்னுடைய குடும்பத்தை சார்ந்த இருவர்கள்தான் உனக்கு வெட்டிய குழியில் தள்ளிவிட்டேன் நான். அது உன் செவிகளுக்கு வரப்போகிறது. நாளுக்கு நாள் உன் எதிரி அழிய போகின்றான். உனக்கு கிடைக்க கூடாது என்று தட்டி பறித்து கொண்ட அத்தனையுமே கிடைக்கும் பிள்ளையே. உனக்கு கிடைக்க கூடாது என்று தட்டி பறந்த கொண்டிருந்த கூட்டம் அழிய போகிறது பிள்ளையே. நம்பிக்கையோடு இரு என் தங்கமே. நான் இருக்கின்றேன், உனக்கு நான் இருக்கின்றேன். உனக்கென்று உன்னை கைவிட மாட்டேன் என் செல்வமே. நேரடியாக என்னால் வர முடியவில்லை என்றாலும் இதன் மூலமாக உன்னிடம் பேசி கொண்டிருக்கிறேன் என்பது எனக்கு மன நிம்மதியாக இருக்கிறது பிள்ளையே. ஒவ்வொரு முறையும் உனக்கு தெரியப்படுத்தி கொண்டிருக்கிறேன் என்று நினைக்கும் போது மனம் சாந்தமடைகிறது என் தங்கமே. எனக்கு மனதுக்கு சாந்தி கொடுக்கும் இந்த குரல் உனக்காக வருகின்றது என் தங்கமே. அதை புரிந்து கொள் என் பிள்ளையே. இந்த நேரத்தில் உன்னிடத்தில் ஒன்றை, எத்தனை பிரச்சனைகளை என் குழந்தை கடந்து வந்து கொண்டிருக்கிறது என்பதை நான் உணர்ந்ததால்தான் என்னால் உனக்கு எப்படி உதவ முடியும் என்று தெரிந்து இந்த குரலின் சொந்தக்காரியின் குரலில் உன்னை அனுதினமும் பார்த்து கொண்டிருக்கின்றேன் என் பிள்ளையே. உனக்கு வரும் கஷ்டங்களை முன்னறிந்து உன்னிடம் கொண்டு வந்து கொண்டிருக்கின்றேன் என் பிள்ளையே. அனைத்தையும் புரிந்து கொண்டு நீ அதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த தாயின் எண்ணம். பல கஷ்டங்களை கொடுக்க காத்திருக்கும் அவர்களின் உன்னை நான் விட்டு விடமாட்டேன் தங்கமே. கூட்டமாக வந்தாலும் சரி, கூட்டம் பெரிய பெரிய எல்லைகளை கடந்த கூட்டமாக இருந்தாலும் சரி, உன் தாய் உன் பின் இருக்கிறேன் என்று தெரிந்து கொண்டு நீ எந்தவித பயமுமின்றி சந்தோஷமாக உன் வாழ்க்கை நடைபோடு என் தங்கமே. எந்தவித அசம்பாவிதமும் வந்துவிடாமல் பார்த்து கொள்கின்றேன். அனைத்தையும் நான் சரி செய்து கொடுக்கின்றேன் தங்கமே. அவர்கள் உடனடியாக மாற்ற முடியவில்லை. எத்தனையோ முறை முயற்சி செய்துவிட்டேன், ஆனால் அவர்கள் திரும்புவதாகவே இல்லை தங்கமே. எத்தனை அடிகளை கொடுத்து விட்டேன், ஆனாலும் கூட அது இதற்காக இல்லை என்று அவர்கள் மனதில் புரிவதில்லை. அது வேறெதற்காக எதர்ச்சியாக வந்தது என்று நினைத்து தள்ளிவிட்டு போய்கொண்டுதான் இருக்கிறார்கள். உனக்கான ஆபத்தை கொடுக்க வேண்டும் என்று நினைத்து என் தங்கமே. எத்தனை உனக்கு கொடுத்தாலும் கூட உன் தாய் அனைத்தையும் உன்னிடம் கொடுப்பதில்லை அல்லவா? பாதி சுமைகளை நான் தான் இறக்கி வைத்து கொண்டிருக்கின்றேன் என் குழந்தையே. என் குழந்தையை அவர் மனதில் சுமந்து கொண்டிருக்கும் என்னை அதற்காரணம் காட்டி நான் அனைத்தையும் செய்து கொண்டிருக்கின்றேன் என் பிள்ளையே. என்னை மனதார வணங்கும் ஒவ்வொரு நிமிடமும் உன் அருகில் இருந்து உன்னை பாதுகாக்க வேண்டும் என்றுதான் அந்த தாயின் எண்ணமாக இருந்து கொண்டே இருக்கிறது பிள்ளையே. நான் எப்பொழுதும் உன்னை காப்பேன் தங்கமே. எதையும் நீ எளிதாக எடுத்துக்கொள்ளாமல் சிறிது கவனத்தை அதிகப்படுத்தி கொண்டு ஜாக்கிரதையாக இருக்க பழகு என் குழந்தையே. அவர்கள் மிகவும் மோசமான அயோக்கியக்காரர்களாகத்தான் இன்னும் இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள் என் பிள்ளையே. அவர்களை திருத்துவது கஷ்டம்தான், ஆனால் நம் ஜாக்கிரதையாக இருக்க நாம் வழி செய்ய முடியும் அல்லவா என் பிள்ளையே. அதனால்தான் கூறுகின்றேன், உனக்கு
எச்சரிக்கையும் ஜாக்கிரதையும் மிக அவசியமாகத்தான் இருக்கிறது. அதை நீ கடைபிடித்து பழகு என் பிள்ளையே. உனக்காகத்தான் உன் தாய் அனுதினமும் என்று உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கின்றேன். என்னை நீ முழுமையாக கேட்டால், இந்த குரலை நீ முழுமையடைய செய்தால் உனக்கானது உன்னை விரைவில் வந்து சேரும் பிள்ளையே. எதையும் மறந்து விடாதே. ஓம் காளி தேவியே போற்றி போற்றி. ஓம் மகா காளியே போற்றி போற்றி. ஓம் பத்ரகாளி தாயே போற்றி போற்றி. வாழ்க வளமுடன்.